ஹாய் காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சிக்கன் 65ம் சிக்கன் குழம்பும் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரைக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஒரு முட்டையை எடுத்து நல்லா அடிச்சுட்டு அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, உப்பு, காரத்துக்கேற்ற மிளகாத்தூள், கரம் மசால், மல்லித்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இதோட சிக்கன் 65ஓட மசால் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது சிக்கன் சேர்த்துக்கலாம். சிக்கன் சேர்த்துட்டு ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட மைதா, இது கார்ன்ஃப்ளவர் மாவு, இது மைதா மாவு 1:2 ரேஷியோவில் மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ டேஸ்ட் பார்த்துக்கோங்க, உப்பு கரெக்டாக இருக்குதா அப்படின்னு. ஒரு உப்பு தூக்குதலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக நான் லெமன் ஜூஸ் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 1/2 லெமனோட ஜூஸ் மட்டும் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். கொஞ்சமாக கருவேப்பிலை மட்டும் சேர்த்துட்டு ஒரு 1/2 அன் ஹவருக்குள்ளே ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். அதுக்கப்புறமா எடுத்து ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்க போகிறேன். என்னோடய ஸ்டைலில் சிக்கன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் மட்டும் ஊற்றிட்டு 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக மிளகு சேர்த்து இது பொரியட்டும். ஓரளவுக்கு பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சமாக வெள்ளைப்பூடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கியாச்சு. இப்போ கொஞ்சமாக மட்டும் தேங்காய் சேர்த்துட்டு இது நல்லா ஆறினதுக்கப்புறமா மிக்சியில் கொஞ்சமாக குறன்னு மட்டும் அரைச்சி எடுத்துக்கு வந்துடலாம். இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கினா அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, 2 கிராம்பு, ஒரு சின்ன அன்னாச்சி பூ சேர்த்துட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பச்சை வாசனை எல்லாம் போனதுக்கப்புறமா ஒரு அரை தக்காளி மட்டும் நல்லா குட்டி குட்டியாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கணும். இதோட சிக்கனை சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்ததும் சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க. சிக்கன் இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு காரத்துக்கு தேவையான அளவு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடி, கொஞ்சம் கரம் மசால் இதெல்லாம் சேர்த்து சிக்கனோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டை சேர்த்துக்கணும். இந்த பேஸ்ட்டோட ஒரு 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலா சேர்த்து நல்லா வதக்கிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் செக் பண்ணி தண்ணியெல்லாம் கரைச்சி குழம்பு ரெடி பண்ணியாச்சு. இப்போ கடைசியாக கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். சிக்கன் குழம்புன்றதுனால இப்போது நல்லா சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதில் கடைசியாக மல்லி இலை, புதினா போட்டு இறக்கிடலாம்.
சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த டிஷ்ஷை மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் எனக்கு சொல்ல. தேங்க்யூ ஸோ மச். இப்போது சிக்கன் ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் நல்லா எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சிக்கனை உள்ளே போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃபுல்லாக ஃப்ரை பண்ண வேண்டாம், ஒரு ஆஃப் குக் ஆகட்டும். இந்தளவுக்கு ஃபுல்லாக சிக்கனை உள்ளே போட்டுட்டு ஒரு பக்கமாக திருப்பி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக வேக வேண்டாம், லைட்டாக பரட்டி மட்டும் எடுத்தால் போதும். இப்போது சிக்கன் வந்து ஒரு ஹாஃப் லெவல் குக் ஆகிருக்கு. நான் இப்போயே வந்து அதை எடுத்துடுறேன், ஃபுல்லாக வேக வைக்காமல். இதை ஒரு பாத்திரத்தில் ஃபுல்லாக எடுத்துருவோம். இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு அதை வந்து மூடி போட்டு மூடிடுங்க. இப்போ நான் அடுத்த பேட்ச்க்கு மறுபடியும் சிக்கன் உள்ளே போட்டிருக்கேன். ஃப்ரை பண்ண செகண்ட் பேட்ச் சிக்கனையும் ஒரு மூடியில் எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணதை மூடி போட்டு வச்சுருந்தோம்ல, இப்போது அதை நம்ம மறுபடியும் எண்ணெயில் சேர்த்துக்கலாம். செகண்ட் பேட்சை மறுபடியும் கவர் பண்ணி வச்சுக்கலாம். இப்படி போடுறதுனால சிக்கன் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். உள்ளே நல்லா ஜூஸியாகவும் இருக்கும், வெளியில் கிறிஸ்பியாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நல்லா ஃப்ரை ஆனதுக்கு நம்மளோட கிறிஸ்பி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு.